ரொம்ப நாளா ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணோம். எங்க போகலாம் அப்படிங்கிறப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதா அப்படின்னு நம்ம போன இடம் தான் போலமலை. அவ்வளோ காலையில போனதுனால பயங்கர குளிராகவும் பயங்கர இருட்டாகவும் இருந்துச்சு. பனிமூட்டத்துக்கு நடுவில் நீங்க நிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. சும்மா சொன்னாங்க தத்துவத்தை, பேருந்தில் போகும்போதே பெண்களை ரசித்து விட்டு திரும்ப வந்தா கிடைக்காதுன்ட்டு. அந்த மாதிரி சூரியன் வர்றதுக்குள்ள நம்ம பனிமூட்டத்தை ரசிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். பிடிக்காத ஒரு வேலையை 5 நாள் செஞ்சுட்டு நமக்கு பிடிச்சவங்களோட வெளியே போயிட்டு வந்தா அந்த சந்தோஷமே வேறதான். இதெல்லாம் ஏன்டா பண்ணணும் அப்படின்னு இல்லாம நமக்காக வீட்டுல நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு சமைச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் சைன் பண்ணிட்டு டிஃபன் கொண்டு வந்து வைப்பாங்க. இதை அவங்க ரொட்டீனா செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்மளுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்றோம். அவங்களுக்கு நம்ம ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணல தப்பு ஒன்றும் இல்லையே. வழக்கமாக வர டைமுக்கு வராம நாங்கள் போனப்போ வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாப்புல. சூரியனோட என்ட்ரியை நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா, ஜெயிலர் படத்தில் ரஜினி சார் வர்மாவோட மண்டபத்துக்குள்ள போற மாசான ஒரு என்ட்ரி இருக்கும்ல, அந்த மாதிரி பனிமூட்டத்தெல்லாம் அப்படி கிழிச்சு தள்ளிட்டு வருவாருன்னு பார்த்தா, ஆனா தலைவர் வந்தது ஒன்னா மஞ்சள் கலர் கொடியை தூக்கிட்டு மாநாடுன்னு கிளம்பிடுறாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்தாப்புல. சூரியன் வெளியே வந்ததுனால பனிமூட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அந்த இடமே கொஞ்சம் கிளியர் ஆச்சு. கோயில வேண்டுதலுக்காக நிறைய பேர் கல்லடிக்க வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி வேண்டுதலுக்காக இங்கே நிறைய பேர் கல்லடிக்க வச்சிருந்தாங்க. இவ்வளோ பேரோட ஆசையை கண்டிப்பா கடவுள் நிறைவேற்றிருப்பாரு. நம்மளோட குட்டி ஆசையை நிறைவேற்றாம போயிடுவாரு அப்படின்ட்டு நாங்களும் கல்லெடுத்து அடுக்க ஆரம்பிச்சோம். என்ன சந்தானே கேக்குறீங்க? தஞ்சாவூர் திருச்சின்னு ஊராகவும் லண்டன் யூஎஸ்ஏன்னு நாடாகவும் போலான்னு சின்ன ஆசையோட அடிக்கிட்டு இருந்தோம். நம்மளோட சின்ன ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு அப்படின்ற நம்பிக்கையில கல்லெல்லாம் அடிக்க முடிச்சிட்டோம். அந்த டைம்ல இருந்த பனியெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. மலைக்கு மேல ஒரே ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல வேண்டுதலுக்காக நிறைய தொட்டிலெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. மேல ஒரு குளம், அந்த குளத்துல முடிக்கானக்கை செலுத்திட்டு அந்த குளத்துல குளிப்பாங்க போல. நிறைய துணியெல்லாம் அங்கேயே போட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எல்லாம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு பாருங்க, உண்மையிலே வேற லெவல்ல இருந்து. இந்த வியூ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறக்குள்ள கண்டிப்பா இந்த பிளேஸ் வர்றது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்காக நான் திரும்பவும் வீடியோ எடுத்து அது நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இதை வீடியோவா திரும்பவும் போய் எடுத்துட்டு வந்தேன். இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா பனிமூட்டை இருக்கிறப்ப பாருங்க. இந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. கவுண்டமணி சார் செந்திலோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் பார்க்குறப்ப பிளாக்கா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதனால பனிமூட்டம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில 6 to 7 வரைக்கும் இருக்கும். வெயில் வரதுக்கு முன்னாடி போய் விசிட் பண்ணிடுங்க. அங்கே உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் அமைச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 மலை தெரியும். பணமும் இம்பார்ட்டன் தான், மெமரிஸ் அதை விட ரொம்பவே இம்பார்ட்டன். இந்த பிளேஸ் போக அதிகமாக செலவாகுது, கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. பெருமாள் சாமி கோயில்ன்றதுனால எல்லா வார சனிக்கிழமையும் பூஜை தவறாம நடக்கும். கண்டிப்பா கலந்துக்காங்க. எவ்வளவு ட்ரிக்ஸா யோசிக்கிறானுங்க பாருங்களேன். ட்ரிப் வர்றவங்க கூட லிப்ட் கேட் காஃபி சேல்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த இடத்துல காஃபி குடிக்கிறப்போ வேற லெவலில் ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. முடிச்சிட்டு கிளம்பியாச்சு. கீழே கொஞ்சம் தொலைவு பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃப் ரோடு தான். அதனால டிரைவ் பண்றப்போ சேஃபா வாங்க, சேஃபா என்ஜாய் பண்ணிட்டு சேஃபா திரும்ப போங்க. கீழே வர்றப்போ பஜ்ஜி முட்டை பண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா சாப்பிட்டு போங்க, நல்லா தான் இருந்துச்சு. இதோட நம்ம ட்ரிப் முடிஞ்சாச்சு. அடுத்த வீடியோல முடிஞ்சா பார்ப்போம்.